கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin. அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் தொலைநோக்கு சிந்தனையோடு பார்க்க வேண்டுமானால் சாதியற்ற தலைமை தமிழ்நாட்டிற்கு திராவிடத்திற்கு இருக்கிறது என்றால் அது கலைஞர் குடும்பம் மாத்திரம்தான். கட்சிக்குள்ள நீங்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கலாம், எந்த பொறுப்பிலும் ஏற்றுக்கலாம். துணை முதல்வர் வாங்கும்போது தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இதே திமுகவில் முன்னோடிகள் இப்போ சொன்னீங்கல்ல, ஆமாம், அந்த முன்னோடிகளுக்கு இல்லாத தகுதி இவருக்கு என்ன இருக்குன்னு தானே வானதி கேட்குறாங்க, தமிழிசை கேட்குறாங்க, பாஜக எதிர்கட்சின்னு கேட்குது, அதிமுக கேட்குது. ராமதாஸ் சொல்கிறாரு சமூக நீதி இல்லை, சமூக நீதினு சொல்லி நாடகம் ஆடுது அப்படிங்கிற. வந்த அதிகாரத்தை 2014 யாருக்கு கொடுத்தார்கள்? மத்தியில் அமைச்சரவையில் தன்னுடைய பிள்ளைக்கு தானே கொடுத்தாங்க. ஏன் அன்றைக்கு மூத்த தலைவர் இல்லையா? அன்றைக்கு இருந்த பூத்தா இளங்கோவன் என்ன ஆனாரு? இப்படி ஏகே மூர்த்திக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்கல்ல. உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்போ துணை முதல்வர் பதவி வந்திருக்கு. அவருக்கு மூடி உள்ள சவால்கள் என்ன? 49 ராபின்சன் பூங்காவில் தோங்கிய பொழுது அண்ணாவுக்கு இல்லாத எதிர்ப்பா? அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் பொறுப்பேற்பதற்கு ஏற்பட்ட தடைகளை தாண்டி இன்னொரு தடைகள் வரப்போகிறதா? செந்தில் பாலாஜி ஜாமீன்ல தான் வந்திருக்கிறாரு. நிபந்தனையில ஃபாலோ பண்றாரா அப்படிங்கிற பார்க்க வேண்டியது தமிழக காவல்துறை. காவல்துறை கடமையை காவல்துறை செய்யும். அந்த காவல்துறை வச்சிருக்கிற முதலமைச்சரே அவர் தியாகிங்கிறாரு. அதுதானே கேள்வி அவங்க வைக்கிறாங்க. என்ன சிறைக்கு போயிட்டு வந்தவரை சித்திரவதை குடும்பத்திலையும் பண்ண முடியுமா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் திமுக கொள்கை பரப்பு மாநில துணைச் செயலாளர் பெருநர் கிள்ளி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டதிலிருந்து திமுகவினர் கொண்டாடிட்டு வரீங்க. எப்படி பார்க்குறீங்க அவருக்கான பதவி உயர்வு? வலைவொலி தொலைக்காட்சியில் ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய நக்கீரன் ஊடக பிரிவுக்கு உங்கள் கேள்விக்கும் ஊடக பிரிவுக்கும் எனது வாழ்த்துக்கள். வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் மூத்த உறுப்பினர்களிலிருந்து கடைகோடி தொண்டர்கள் வரையிலும் கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர், இன்றைய தமிழ்நாடு அமைச்சரவையில் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்பிட்டு பிள்ளை, திராவிடத்தின் பிள்ளை, கலைஞரின் பேரன், கழக தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையிலும் உளப்பூர்வமாக நாங்கள் திராவிட தமிழினத்திற்கு 5ஆம் தலைவராக வரவேற்கிறோம். அவருடைய பணி சிறப்புற அவருக்கு உறுதுணையான கரங்களாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே 2 கோடி, 2.5 கோடி, 3 கோடி என்று சொல்லுகிற அளவிற்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது, வருகைகள் வரவு கூடுதலாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம். ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது மாத்திரமல்ல, இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறோம். இந்த திராவிட மாடல் ஆட்சி வழங்குவதனாலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இந்த அரசுக்கும் சனாதன சக்திகளுக்கு, வர்ணாசிரமத்தை நேசிப்பவர்களுக்கு, சாதிய கட்டமைப்பு நிலைகுலையாமல் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. அப்போ இந்த ஆட்சியையும் கழகத்தையும் கொள்கையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெரியார், அண்ணா, கலைஞர், அண்ணன் ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி என்று எங்களுக்கு அரசியல் தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்படி அரசியல் தலைவர்கள் தேவைப்படுகிற பொழுது தமிழ்நாட்டில் 8 கோடி அல்லது 10 கோடி தமிழர்கள் மத்தியில் எந்த தலைமையை தேர்ந்தெடுக்கலாம் என்று தேர்வு செய்கிற பொழுது, தேடி பார்க்கிற பொழுது, தொலைநோக்கு சிந்தனை, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மாஸ்டர் திங்கிங் என்று, தொலைநோக்கு சிந்தனையோடு பார்க்க வேண்டுமானால் சாதியற்ற தலைமை தமிழ்நாட்டிற்கு திராவிடத்திற்கு இருக்கிறது என்றால் அது கலைஞர் குடும்பம் மாத்திரம்தான். கலைஞர் அந்த சூழலையை உருவாக்கியிருக்கிறார்கள். கலைஞர் அந்த சூழலை உருவாக்கியதற்கு காரணம் பெரியாரும் அண்ணாவும். அண்ணா மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்து விடாதா, அல்லது சாதிய பார்வையில் வாழக்கூடிய சாதிய தலைவர்கள்,
திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பவர்களுக்கு கூட சாதிய பார்வை உண்டு. கட்சிக்குள்ளே நீங்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கலாம், எந்த பொறுப்பிலும் ஏற்றுக்கலாம். துணை முதல்வர் வாங்கும்போது தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அதுதான் அவங்க கேள்வி வைக்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்க. துணை முதல்வர் என்கிற அந்த உயர்ந்த பொறுப்பை, பதவி அல்ல பொறுப்பை வழங்குவதற்கு காரணம் வள்ளுவன் சொல்லதான், இதனை இவன் செய்வான் என ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் என்கிற பார்வையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற முன்னோடிகள். இன்றைக்கி தமிழர் தலைவர் ஐயா வீரமணி பாராட்டுறாருன்னா யாரோட பழகணும்? 10 வயசில் பெரியாரோட இருந்தவர், அண்ணாவோடு பழகினவர், கலைஞரோடு பழகியவர், 92 வயதில் பொது வாழ்க்கையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் பாராட்டுறார். வாக்களித்த மக்கள் பாராட்டுகிறார்கள். யார் வாக்காளர்கள் யாராவது விமர்சனம் செய்திருக்கிறார்களா? திராவிட இயக்கம் நீத்து போக வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் நீத்து போக வேண்டும், சனாதானம் மேலோங்க வேண்டும், சாதிய கட்டமைப்பு நிலைக்க வேண்டும் என்று அந்த சனாதான விரும்பிகள், பார்ப்பனர்களுக்கு பல்லாக்கு தூக்கக்கூடியவர்கள், ஆரியத்தை விரும்புபவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு தமிழன், ஒரு திராவிடன் விமர்சனம் செய்கிறார்களா? இதே திமுகவில் முன்னோடிகள் இப்போ சொன்னீங்கல்ல, ஆமாம், அந்த முன்னோடிகளுக்கு இல்லாத தகுதி இவருக்கு என்ன இருக்குன்னு தானே வானதி கேட்குறாங்க, தமிழிசை கேட்குறாங்க, பாஜக எதிர்கட்சின்னு கேட்குது, அதிமுக கேட்குது. அதுதான் ஒற்றை தகுதி. கலைஞர் என்கிற குடும்பம், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த ஒரு தகுதி மட்டும்தான். அதனால தான் இவர் துணை முதல்வர் ஆகியிருக்காங்க. அதுதானே இன்னைக்கு அதிமுக நீத்து போச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எம்ஜிஆர் தலைமையில் இருந்த பொழுது, அம்மையார் ஜெயலலிதா தலைமையில் இருந்த பொழுது சிதறுண்டு போகாமல் இருந்த அந்த இயக்கம், தேவையான அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மறுபக்கம், நாணயத்தின் 2 பக்கம் என்பதைப் போல திராவிடம் என்றால், தமிழ்நாடு என்றால் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாம் தேசிய கட்சியை அப்புறப்படுத்தி விட்டோம். 67க்கும் பிற்பாடு அப்புறப்படுத்தியாச்சு. அதுக்கும் பிற்பாடு தமிழர்களும் திராவிடமும் வாழ வேண்டும். ஏன் தமிழரும் திராவிடமும் வாழணும்னா, எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தயாரிக்கப்பட்டவர், பெரியாரை விரும்பியவர், அண்ணாவை விரும்பியவர். அதனால தான் அண்ணா பேரில் கட்சி ஆரம்பித்தார். அதனால தான் அவர் ஈழ விடுதலை இருந்து வாடுகிற வரையிலும் பார்ப்பனியத்தை உள்ளே விடாமல் பார்த்து கொண்டார். ஆனால் அதுக்கு பிற்பாடு அம்மையார் வந்தாங்க. அந்த அம்மையாரும் தேவைப்படுகிற பொழுது தமிழ்நாட்டு அரசியலை, திராவிட அரசியலை பாதுகாத்தார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த 2 பெரும் இயக்கங்களும் திராவிட இயக்க சிந்தனையோடு தமிழர் நலத்தோடு இருக்கக்கூடிய இயக்கம். அவங்க பார்த்து கேள்வி கேட்கட்டும். ஆனால் இவங்க வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன்லாம் எங்கே போயிட்டு இருக்காங்க? தமிழிசை அவங்கெல்லாம் அதாவது சனாதான சக்தி. சரி அவங்கள விட்டுருங்க. நீங்கள் சொன்னீங்களே திராவிட இயக்கம், எடப்பாடி கேட்குறாரு, வாரிசுங்கிற ஒரே அடிப்படையில் தான் இவங்க அந்த துணை முதல்வர். அதை தான் நான் சொல்ல வரேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிதறுண்டு போனதற்கு சாதிய தலைமை மேல் ஓங்கியதா? கல்லரா, முத்துராஜாவா, கவுண்டரா என்று சாதிய தலைமை வந்து விட்டது. அண்ணா திராவிடம் என்கிற திராவிடம் சிதைந்து போய், தமிழ் சிதைந்து போய் சாதிய தலைமை வந்து விட்டது. கொங்கு மண்டலம் அல்லது இங்கே சோழ மண்டலம் என்று சாதிய பார்வையில் அதிமுகவுக்கு தலைவர் வந்துட்டாங்க. சசிகலா ஒரு தலைமை, சாதிய தலைமை, பன்னீர்செல்வத்திற்கு ஒரு சாதி, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாதி தலைமை. அதனால தான் சிதறி போச்சு. ஏன் திமுக சிதறாமல் நிலைத்திருக்கிறது என்றால் இங்கு சாதி தலைமை அல்ல, இது தமிழர்களுடைய நலம் காக்குகிற இயக்கம். தமிழர் நலத்திற்காகவே பெரியார் அடையாளம் காட்டிய ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அண்ணா மறைவுக்கும் பிற்பாடு இல்லை கடுமையான எம்ஜிஆர் அதை ஆதரித்தார். அதனால தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிலைச்சிருக்கு. இன்னும் 100 ஆண்டு நிலைச்சிருக்கும். கலைஞர், நான் இன்னொன்று கேட்குறேன், எடப்பாடிக்கு சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்கள் இயக்கம் நீத்து போகாமல், சிதறுண்டாம் போகாமல் இருக்க வேண்டுமானால் கலைஞர் குடும்பம் போல ஒரு சாதியற்ற தலைமை அதிமுகவுக்கு தேவைப்படுகிறது. அது மாதிரி ஒரு குடும்பத்தை கொண்டாந்து அதிமுகவும் வாழும், இல்லைன்னா அது சிதறுண்டு போகும். அதனால தான் எங்கள் இயக்கம் சிதறுண்டு போகாமல் இருக்கிறது. ஆகையாலே தான் இனப்பகைவர்கள், இனப்பகைவருடைய சிந்தனையை வெளிக்கொண்டு வருவது தான் உதயநிதிக்கு இந்த பொறுப்பு கொடுத்தது தவறு என்று பேசுகிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ தவறை பேசி கொண்டு இருக்கிறார்கள், தவறான செய்தியை விதைத்து கொண்டு இருக்கிறார்கள். ராமதாஸ் சொல்கிறாரு, 23 பேர் இருக்கிறோம் எங்களுடைய வன்னியர் இதில், 6 பேர் கொடுக்கணும், 3 பேர் தான் கொடுத்துருக்கீங்க. நான் தொடர்ந்து வலியுறுத்ததுனால இப்போ ஒன்று கூடுதலாக கொடுத்துருக்கீங்க. அதே போல் அடுத்தது வந்து பட்டியலினம், அதில் 21 பேர் இருக்காங்க, அதில் 5 பேருக்காவது முக்கியத்துவம் கொடுக்கணும், கம்மியாக தான் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறார். சமூக நீதி வந்து இல்லை, சமூக நீதினு சொல்லி நாடகம் ஆடுது அப்படிங்கிறார். எனது மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் அவர்களோடு பல இரவுகள் 10 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் திராவிட இயக்க அரசியலை, பெரியாரை பற்றி பல நாட்கள் பேசியிருக்கிறோம். ஐயா அவர்கள் அதிலிருந்து தடம் புரண்டு பல ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. சமூக நீதி பற்றியோ அல்லது வாரிசு அரசியல் பற்றியோ பேசுவதற்கு ஐயா அந்த நிலையிலிருந்து தடுமாறி விட்டார்கள். எனவே அவர்கள் விருப்பமோ அல்லது அவர்கள் சொல்வதனாலோ அமைச்சரவையில் யாருக்கும் இடம் கொடுக்கவில்லை.
பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் சேலத்து பகுதியில் அந்த பகுதி மக்களுக்கான தமிழ்நாட்டு அமைச்சருடைய திட்டங்களையும் அந்த பகுதி மக்களுடைய வாக்காளர் தமிழர்கள் நடுநிலையாளர்களுக்கு திட்டங்கள் போக வேண்டும், அரசினுடைய பணிகள் சேர வேண்டுமானால் ஒரு அமைச்சர் தேவைப்படுகிறது. பொறுப்பு அமைச்சர்கள் இருந்தார்கள். அந்த இடத்தில் இன்றைக்கு ராஜேந்திரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வன்னியர் என்கிற சாதியை தாண்டி அந்த பகுதி மக்களுக்கான திராவிட இயக்க தமிழ்நாட்டு அரசியலை திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எளிதாக மக்கள் பயன்படுத்துவதற்கு மக்கள் பிரதிநிதியாக பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வழங்கப்பட்டிருக்கிறது. சாதி என்பது 2வது பட்சம். அதே போல் 3வது இடம் 4வது இடம் வழங்கப்பட்டிருக்கிறது வன்னியர்கள். இதெல்லாம் எங்களுக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அறிவுரை சொல்லி புத்தி புகுட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடத்திலும் அரசியல் கடன் வாங்க வேண்டிய அவசியம் திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற கலைஞரின் பிள்ளை கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. அது நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் வருகிற ஒரு நிமிடம் சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு அதிகாரம் வருகிற பொழுது வந்த அதிகாரத்தை 2014 யாருக்கு கொடுத்தார்கள்? மத்தியில் அமைச்சரவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தன்னுடைய பிள்ளைக்கு தானே கொடுத்தாங்க. ஏன் அன்றைக்கு மூத்த தலைவர் இல்லையா? அன்றைக்கு இருந்த பூத்தா இளங்கோவன் என்ன ஆனார்? பூத்தா அருள்மொழி என்ன ஆனார்? ஏகே மூர்த்திக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்கல்ல. அதுக்கு முன்னாடிலாம் கொடுக்கலையே. முத கொடுத்தது யார்? ஏன் அங்கே கொடுக்கல? அது இப்போ கொடுத்த பிறகு ஏன் இப்போ நீங்கள் அவங்களும் இருந்துக்கிட்டு தானே இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. அவருக்கும் தன்னுடைய குடும்பம் பிள்ளை என்கிற பாசம் வந்து விட்டது. எனவே அரசியலில் இதை பற்றி பேசுவதற்கான சமகால தலைவர்கள் யாரும் இல்லை. அதனால் அதிலிருந்து எல்லாருமே தடமாறிட்டாங்க. இல்லை, நீங்கள் எவ்வளவு தான் பேசினாலும் தேர்தல் நெருங்க போகுது. அவங்க அந்த வாரிசு அங்கிறது தான் முன்வைக்க போகிறாங்க. பொதுமக்கள்கிட்ட தமிழக அரசியலில் அவங்க அதான் முன்வைக்க போகிறாங்க. இதை எப்படி திமுக எதிர்கொள்ளணும்? உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்போ துணை முதல்வர் பதவி வந்திருக்கு. அவருக்கு முடி உள்ள சவால்கள் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டதிலிருந்து சவால்களை சந்தித்து தடைகளை தகர்த்து முன்னேறிய ஒரே இயக்கம் இந்திய வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் தான். 49 ராபின்சன் பூங்காவில் துவங்கிய பொழுது அண்ணாவுக்கு இல்லாத எதிர்ப்பா, அண்ணாவின் மறைவுக்கும் பிறகு கலைஞர் பொறுப்பேற்பதற்கு ஏற்பட்ட தடைகளை தாண்டி இன்னொரு தடைகள் வரப்போகிறதா? ஆட்சி பொறுப்புக்கு 69 வந்த பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் சந்தித்த தடைகளும் நெருக்கடி நிலைகளும் எந்த இயக்கமும் தலைவர்களும் சந்திக்க அத்தனையும் தாண்டி தான் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்தோங்கி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விஷம பிரச்சாரத்தை ஒருபொழுதும் இந்த நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். பெரியாரை பிடிக்காதவர்கள் கூட பெரியார் சிலையை உடைப்பேன் என்று ராஜா சொன்னவுடன் கோபம் கொள்கிறார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் அம்மையார் கட்சியில் இருப்பவர்கள் கூட பெரியாரின் கொள்கையை கோபுரத்தில் வைத்து கொண்டாட வேண்டும், ராஜாவின் தலை உடையப்படும் என்று முன்னாள் முதல்வர் OPS எல்லாம் பேசினாங்க, செல்லூர் ராஜு போன்றவர்கள் பேசினார்கள். அதனால் நீங்கள் திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையிலும் உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுத்தாச்சு, இதை வைத்து 2026 ஒரு அஜெண்டாவா கொள்கை திட்டமாக பரப்புரை பண்ணி வெற்றி பெறலாம் என்றால் ஒருபொழுதும் வெற்றி பெற முடியாது. ஒட்டுமொத்த தமிழ் கூறும் நல்லுலகம் தலைவர் குடும்பத்தில் உதயநிதியை இன்றைக்கு 5ஆம் திராவிட தமிழினத்தின் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். இது காலத்தின் கட்டாயம். காரணம், எங்களுக்கு வேறு ஒரு தலைமை வந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி சாதிய கூறுகளால் சாதிய தலைமைகளால் 2ஆம் கட்ட தலைவர்கள் சாதியின் பெயரால் தலைவர்களாக ஆனதால் செதறி கிடக்கிறதோ, வேதனையோடு சொல்லுகிறேன், அது செதறி கிடக்குது. அதே மாதிரி திமுகவும் செதறி போகாதா என்று சாதிய கட்சிகள், சனாதானவாதிகள், பார்ப்பன சக்திகள் எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். என்ன குற்றம் இருக்குது? என்ன தகுதி? தகுதினா எதை தகுதின்றீங்க? என்ன தகுதின்றீங்க? வயது, அனுபவம், இதுதான் தகுதியா? அதை தாண்டி இந்த இயக்கம் சிதறுண்டு போகாமல் இருக்கிற அந்த வில் பவர் என்று சொல்ல, வீட்டோ பவர், அந்த பவர் யார்கிட்ட இருக்கு? யார் எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள்? எல்லா நதிகளும் நிறங்கள் மாறிதான் தண்ணீராக ஓடுகிறது. ஆனால் கடலில் கலக்கிற பொழுது அது நீல கலராக மாறுகிறது. அதேபோல் தலைமை என்பது, கலைஞர் குடும்பம் என்பது கடலுக்கு சமமானது. எனவே அந்த குடும்பத்திற்கு தான் இந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும். நான் அது உறுதியாக சொல்லுகிறேன். அதற்கு பிறகும் அவருடைய பிள்ளைகள் தேவைப்படுகிறார்கள். அது ஒன்றும் தப்பு இல்லை. இது வாரிசு அரசியல் இல்லை. இந்த இயக்கம் சிதறுண்டா போகாமல் இருப்பதற்கு மன்னராட்சி போல இருக்குங்கிறாங்க. இல்லை, இது மன்னராட்சியும் அல்ல, மக்களாட்சியும் இல்லை, இது கொள்கை ஆட்சி. இப்போ நீங்கள் சொல்றது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுவாங்க. அது மன்னர் தாராளமாக சொல்லிட்டோம். எங்களுக்கு கொள்கையை காப்பாற்றுவதற்கு கலைஞரை குடும்பத்திற்கு நிகரான இன்னொரு குடும்பம் வரலிங்கய்யா. இன்னொரு குடும்பம் தலைமை ஏற்க வேண்டும். அது அதிமுகவே வரட்டும், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. செந்தில் பாலாஜி ஜாமீனில் தான் வந்திருக்கிறாரு, அது நிபந்தனை ஜாமீனில் தான் வந்திருக்கிறாரு. அதுக்குள்ளே அவ்வளோ அவசரமாக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணுமா? இது ஒரு நகைச்சுவையான கேள்வி. அதாவது அரசியலே தெரியாத
அதாவது இருட்டறையில் இருப்பவர்களை பார்த்து கேள்வி கேட்பதைப் போல இன்றைக்கு தேசிய கட்சியில் பாரதிய ஜனதா இப்போ புதுசாக தோன்றிய சில அரசியல் தலைவர்கள்லாம் ரொம்ப அறிவாளி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இந்தியாவினுடைய பிரதம அமைச்சராக இருக்கிற மோடி மீது கோத்ரா கொலை வழக்கு இல்லையா? அவர் அன்றைக்கு முதலமைச்சராக இல்லையா? இன்றைக்கு இருக்கிற அமித்ஷா எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு, அவர் மீது கொலை வழக்கு இல்லையா? சார், இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்தவரையிலும் விசாரணை காவல் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் தேர்தலில் நிற்கலாம், வெற்றி பெறலாம், அவருடைய கடமையை செய்யலாம். இது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிறது. எனவே விசாரணை காவலில் குற்றம் சுமத்தப்பட்டவர் சில நிபந்தனைகள் அவருக்கு எந்த நிபந்தனைகளை ஃபாலோ பண்றாரா அப்படிங்கிற பார்க்க வேண்டியது தமிழக காவல்துறை. இப்படி இருக்கும்போது இவர் வந்து தியாகி, இவர் மன உறுதி படைச்சவர் அப்படின்னு முதலமைச்சராக பாராட்டுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் நிபந்தனைகளை கரெக்டாக பின்பற்றுறாராங்கிறத எப்படி நம்ம நம்ப முடியும்? காவல்துறை கடமையை காவல்துறை செய்யும். அந்த காவல்துறை வச்சிருக்கிற முதலமைச்சரே அவர் தியாகிங்கிறாரு, அதுதானே கேள்வி அவங்க வைக்கிறாங்க. சொல்லுது, அது சட்டப்படி காவல்துறை கடமை செய்யும். நியாயப்படி, அரசியல் நியாயப்படி தலைவர் பாராட்ட வேண்டியவரை பாராட்டுறாரு. ஏன்னா சிறைக்கு போயிட்டு வந்தவரை சித்திரவதை குடும்பத்திலையும் பண்ண முடியுமா? சார், இது வந்து திட்டமிட்டு ஒரு பொய்யான வழக்கு. இந்த வழக்கு, அதாவது குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள் அல்ல. குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தண்டித்தால் கூட மக்கள் மன்றம் தாங்கி பிடிக்கிறது. ஏன் 1910-2-3 வந்து வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு தண்டனை கொடுக்கல ஆங்கிலேயர் காலத்தில்? சிவாவுக்கும் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கிறார்கள். நாட்டு மக்கள் கொந்தளித்து 4 ஆண்டு காலத்தில் விடுதலையாகி இன்றைக்கு தேசிய தலைவர் அவர் உலாவல்லையா? அரசியல் இது தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜி என்ன தப்பு செஞ்சிட்டாரு? வரப்பு தகராறா, வாய்க்கா தகராறா, இல்லை அது பிறமனை நோக்கின தகராறா? இல்லையே. அரசியல் ரீதியாக அவர் மீது ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கை அவர் எதிர்கொண்டார், விடுதலையாகி வந்துடுறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு தென் மாவட்டங்களில் வெற்றியை குவித்து கொங்கு மண்டலத்தில் அதிமுக அல்லது பாரதிய ஜனதா கால் பதித்து விடும் என்று அரசியல் ரீதியாக அவர்கள் கடை விரித்தார்கள், பாய் விரித்தார்கள். அதையெல்லாம் சுருட்டி போட்டு திராவிட இயக்க கொள்கையை விதைத்தார் செந்தில் பாலாஜி. மீண்டும் இந்த வழக்கை புதுப்பித்து அவர் மீது பிணையில வழக்கை தொடுத்து சிறையில் அடைத்து 471 நாட்கள் வெட்கக்கேடானது விசாரணை காவல் என்கிற பெயரில் இவ்வளவு பெரிய இதாக இருக்கு. என்ன விசாரணை பண்ணுறாரு? முதல் தகவல் அறிக்கை கொடுத்துட்டு அதன் பிறகு புலனாய்வு விசாரணை பண்ணால் 2 மாதங்களில் முடிச்சிட முடியாதா? என்ன இது முற்றிலும் அரசியல் பழி வாங்குவது. இன்னும் சொல்ல போனால் ஒரு நிமிஷம் நிர்மலா சீதாராமனும் கை சேர்த்து கொண்டு நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களும் கொங்கு மண்டலத்தில் அங்க சாதிய கட்டமைப்பும் சனாதான விரும்பிகளும் இருப்பதனால் இவர்கள் கடை விரிக்கலான்னு போனாங்க. அதை தடுத்து நிறுத்தினார். பாரதிய ஜனதா என்கிற பாயை சுருட்டி அப்புறப்படுத்தி அரவாக்குறிச்சியில இருந்து கோயம்புத்தூர் வரையிலும் அவர் வெளியில் இருந்த பொழுதும் சிறையில் இருந்த பொழுதும் பாரதிய ஜனதா கால் ஊன முடியல. அந்த பகைதானே தவிர இது வேறு ஒன்றும் இல்லை. இது காயம் இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் ஏற்பட்டிருக்கிற பகை. இந்த பகைக்கு அதற்கு நமது செந்தில் பாலாஜி, மாண்புமிகு சகோதரர் செந்தில் பாலாஜி பழி வாங்கியிருக்கிறார். இது நான் கேட்கிற உங்கள் ஊடகத்தின் மூலமா கேட்கிறேன். ஒரு 16 மாதங்கள் விசாரணை காவலில் ஒரு செய்யாத குற்றத்திற்கு, நிரூபிக்கப்படாத குற்றத்திற்கு விசாரணை காவல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? எந்த வழக்கில் இது மாதிரி இருந்திருக்கிறாங்க? இப்போ 2Gயில் பண்ணீங்களே, என்ன பண்ணிட்டீங்க? ஓபி சைனி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நீதிமன்றத்தில் திறந்தவெளி ஒரு தீர்ப்பு சொன்னாரே. ஏறத்தாழ நான் 5 ஆண்டு காலம் திறந்து வைத்திருக்கிறேன் நீதிமன்றத்தில், யாரும் வரலையே, ஒரு குற்றம் கூட சுமத்த முடியலன்னு. நான் இன்னும் சொல்லப்பா, இந்த நாட்டினுடைய இராணுவ ரகசியத்தை காட்டி கொடுத்த கூட்டம் இன்றைக்கு கோட்டையில் இருக்கிறது, செங்கோட்டையில் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். மானுட சமுதாயத்தை சிதற வைத்த கூட்டம் இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறது. சனாதானத்தை கோலூச்சுகிற கூட்டம் இருக்கிறது. மத ரீதியான கலவரம் செய்தவர்கள் இன்றைக்கும் உலகளாவிய அளவிலே இஸ்லாம் கிறிஸ்துவர்கள் இந்தியர்கள் மீது, இந்துக்கள் மீது வன்மத்தை காட்டுவதற்கு காரணம் என்ன? ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கை அல்லவா? பாரதிய ஜனதாவின் கொள்கை அல்லவா? ஆகையால் தானே உலக நாடுகளில் இந்தியாவை சொல்ல முடியல. எங்கே போனாலும் கிறிஸ்துவன் பகையோடு பார்க்கிறான், இஸ்லாமியன் பகையோடு பார்க்கிறான். அமைச்சர் பதவி இருக்கு, அதை வச்சு சாட்சிகளை கலைக்க மாட்டாருங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்கு? அதான கேள்வி. பாமக, பாஜக, அதிமுக எல்லாமே அதான் கேட்குறாங்க. சார், செந்தில் பாலாஜி வழக்கை விட இந்தியாவிற்கு தேவையான எத்தனையோ இந்தியாவில் இருக்கிற 140-150 கோடி மக்களையும் உள்ளடக்கிய பிரச்சனைகள் நிரம்ப இருக்கிறது. இது செந்தில் பாலாஜி வழக்கு என்பது மிக 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 சாதாரண வழக்கு. இதனால் மானுட சமுதாயத்திற்கு ஒன்றும் தீங்கு கொரோனா மாதிரி யாராவுக்கு நோய்வாய்ப்பட்டு செத்துற போகிறதில்ல, அரசியலில் பெரிய நோய்வாய் வந்துட போகிறதில்ல. இது ஒரு சாதாரண இருக்குது.
இதை விட்டுருங்க. தொடர்ந்து திமுக வந்து தேர்தலுக்கு நேரத்தில் வந்து கூட்டணி அமைச்சிக்குது. ஆனால் வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் உட்கார்றப்ப மட்டும் கூட்டணிகளுக்கு எந்த பங்கும் கொடுக்கறதில்ல, நாங்கள் தனியாக தான் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லுது. 2014 2019 பாரதிய ஜனதா மத்தியில் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைஞ்ச போதும் கூட்டணிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தோம். ஆனால் திமுக அதை செய்கிறதில்ல. அதாவது நான் ஒரு விவசாயிங்கிற முறையில் சொல்கிறேன், 10 பேர் 20 பேர் சேர்ந்து கரும்பு வெட்டுகிற பொழுது கிடைக்கிற கூலியை பங்கு பிரிச்சுக்கிறது, வயலில் இறங்கி நெல் அறுத்தா அதில் கிடைக்கிற நெல்லை பங்கு பிரிச்சுக்கிறது, இல்லைன்னா ஒரு பெரிய குளத்தை குழப்பி மீன் பிடிச்சா அதில் பங்கு பிரிச்சுக்கிறது, அது மாதிரி பங்கு பிரித்து கொள்வது அது கூலி தொழிலுக்கு பொருந்தும், ஆட்சி அதிகாரத்திற்கு பொருந்தாது. ஆட்சி அதிகாரம் என்பது பெரும்பான்மையாக அரசியலமைப்பு சட்டம் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கிறது. அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளும் உதவுச்சுலாங்க. அந்த கட்சி ஆட்சி அமைத்து அதிகாரத்தை பங்கி போடுவதல்ல, அரசியல் திட்டங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து போகிறதா என்பதுதான் பார்க்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற கட்சிக்காரர்களை போய் நேரடியாக கேட்டிங்கன்னா 3 ஆண்டு காலத்தில் எனக்கு நேரடியாக பயன் இல்லை, ஆனாலும் எங்கள் தலைவர் கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் மூலம் ஏறத்தாழ 1.5 கோடி மக்கள் 150 லட்சம் மக்கள் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபா வழங்குறாரு அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறோம். அதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்தில் இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் மாணவர்களுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தில் 3 லட்சம் 4 லட்சம் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு மாதம் 1000 ரூபா கிடைக்குது. எங்கு பார்த்தாலும் மருத்துவ சேவை தாராளமாக கிடைக்கிறது. இவைகள்தான் இந்த நாட்டு மக்களுக்கு பங்கு போடமே தவிர கூட்டணி கட்சிகளுக்கு கொள்கை அடிப்படையில் கூட்டணி சேர்கிறார்கள். அவர்களுடைய கொள்கையை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிற திட்டத்தை திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் வழங்கி கொண்டு இருக்கிறார். மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம் இதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு இப்போ 9ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காரு. அது எதிர்க்கட்சியினுடைய பணி அதுதானே. நான் தங்கத்தை கொடுத்தாலும் அவர் தகரம் என்று சொல்வது தான் அவருடைய வியாபாரம், அவருடைய பணி அதுதான். அப்போ அவர் 2026 எங்களை பாராட்டுவார்? அவர் பாராட்ட மாட்டார். பாராட்டினா அவர் அரசியல் பண்ண முடியாது. அதனால் அவர்கள் குறை சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். அவர்கள் இடித்து உரைக்கட்டும், எங்களை இன்னும் நாங்கள் நெறிப்படுத்துகிறோம், இன்னும் எங்களை செழுமைப்படுத்துகிறோம், புதிய புதிய திட்டங்களை கொண்டு வரும். இப்போ நீங்கள் இதே பழனிசாமி 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் மேலே குறை தான் சொன்னார். ஏன் 40 தொகுதியில் ஒரு தொகுதியோடு அவர் வெற்றி பெற முடியவில்லை? 2026 இதே பதில் தான். இந்த கூட்டணி அமைச்சர் பற்றி சொன்னீங்க, இதே நீங்கள் வந்து மத்தியில் கூட்டணி மட்டும் வச்சுக்கிறீங்க அப்படி விமர்சனம் வருது இல்லை? அமைச்சரவையில் கூட்டணி அமைச்சரவை வந்து நீங்கள் மட்டும் இடம் பெறுறீங்க. மகிழ்ச்சி, நல்ல கேள்வி. தலைவர் கலைஞர் காலத்திலே பாரதிய ஜனதாவோடு அடல் பிகாரி வாஜ்பாயோடு கைகோர்த்த பொழுது கூட குறைந்தபட்ச செயல் திட்டம் என்கிற பெயரில் பாபர் மசூதியை இடிக்கக்கூடாது, இந்து முஸ்லீம் கலவரம் கூடாது, குடி உரிமையை பறிக்கக்கூடாது, இவைகளெல்லாம் கொள்கை திட்டங்களாக இருந்தால் உங்களோடு கூட்டு சேருவோம் என்று கூட்டு சேர்ந்தோம். அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கிற வரையிலும் மத்தியில் கூட்டணியில் அமைச்சரவையில் அங்கம் வகித்தோம். அதனால் ஒரே ஒரு தீங்கு, ஆர்எஸ்எஸ்ஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ காவி பயங்கரவாதத்தை தொடுத்தது என்று யாராவது அந்த 5 ஆண்டு காலத்தில் சொல்ல முடியுமா? நீங்கள் 2004 வரையிலும் திமுக தலைவர் கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே கூட்டணியில் இருந்தது. அப்பொழுது அங்கும் இங்குமாக சாதி கலவரம் நடந்தது, மதக்கலவரம் நடந்தது, இஸ்லாமியர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள், கிறித்துவ தேவாலயம் இடிக்கப்பட்டது. அதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் துணை போனதுன்னு ஒரு குறையை சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு குற்றம் இல்லை, நக்கீரன் பார்வையில் தான் சொல்லுங்களேன், சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பொய்யை விதைத்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் சொன்னீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதே போல தானே இங்கேயும் வச்சுக்கலாங்கிறாங்க. யாரோட? மாநிலத்தில் இல்லை. அது நீங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் 1975 ஐம்பெரும் முழக்கத்தை வருகிற பொழுது 4வது முழக்கமாக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற தத்துவத்தை விதைத்தார்கள். மாநிலத்தில் சுயாட்சி என்பதுதான் மாநில கட்சிகளுக்கு அழகு. இதில் இருக்கிற புதைஞ்சி இருக்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அரசியல் அதிகாரத்தை பங்கு போட்டு ஒரு விதமான அரசியல் அல்லது அரசியல் கட்டமைப்பு இவைகளெல்லாம் சிதறுண்டு போகும். அதை விரும்பாதீர்கள், அதை விதைக்காதீர்கள், அது தேவையும் இல்லை. நான் இப்போ கேட்குறேன், வானதி சீனிவாசன் சொல்லியிருக்கிறாங்க, பாரதிய ஜனதாவினுடைய கூட லண்டன்லேருந்து ஏதோ சொல்லியிருக்கிறதா நான் ஊடகத்தில் தான் பார்த்தேன். நீங்கள் துணை முதல்வர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுத்தா என்னன்னு கேட்குறீங்க. நான் வேதனையோடு சொல்லுகிறேன், நான் ஒரு பெரியார் பார்வையாளன், பெரியாரின் தொண்டன் என்கிற முறையில் சொல்கிறேன். நீங்கள் மத்தியில் ராம்நாத் கோவிந்த் இருந்தார்ல, முன்னாள் ஜனாதிபதி,
அவர் போய் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்தியாவின் மூத்த குடிமகன் என்கிற உயர்ந்த பதவியில் இருப்பவர் ஒரு சிவன் கோயிலில் போய் படியேற முடியல. அவரும் அவருடைய மனைவியும் கீழே இறக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற திரௌபதி முர்மு அவர்கள் இந்துக்கள் கோயிலுக்கு போக முடியுதா? ஏன் ராமர் கோயிலை இப்போ ராம ஜென்மபூமி அந்த கோயிலை கட்டி முடித்தாங்களா ராமர் கோயில், அந்த கோயிலுடைய குடமுழக்கு என்கிற திறப்பு விழாவிற்கு திரௌபதி முர்முவிற்கு ஜனாதிபதிக்கு அழைப்பு கொடுத்தார்களா? ஒன்று பெண், இன்னொன்று தாழ்த்தப்பட்ட பெண்மகள் என்பதனால் ராம்நாத் கோவிந்த் அவமானப்படுத்தப்பட்டார். ஏன் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன், மோடி நான் பார்ப்பனர், நான் பிராமின், பார்ப்பனர் அல்லாதவர் என்பதனாலே கடைசியாக அந்த பிள்ளை ராமரை கொண்டு போய் அங்கே வைக்க முடியலையே. நாங்கள் தான் தாழ்த்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், முற்படுத்தப்பட்டவர்கள், ஒட்டுமொத்தமாக எல்லா பட்டவர்களுக்கும் திராவிடத்திற்கும் ஒரே மருந்து திராவிட மருந்து தானே, பெரியார் அண்ணா கலைஞர் என்கிற கொள்கை தானே. அந்த கொள்கை என்கிற அந்த பெட்டகம், அந்த மருந்து குடுவை எங்களிடம் தானே இருக்கிறது. சமூக நீதிங்கிற குடுவை எங்கிட்ட இருக்குது சார். இந்த குடுவையிலிருந்து இந்த மருந்தை எடுத்து எல்லாரும் சாப்பிட்டு செழிப்பாக வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. இன்னைக்கு சொல்கிறேன், பாடசாலையில் படிக்கிற பொழுது எத்தனை பாகுபாடுகள் இருந்தது. குடிப்பதற்கு தண்ணீர் பானைகள் கூட இரண்டாக இருந்தது. தாழ்த்தப்பட்டவன் உட்காருவதற்கு அநீதி இருந்தது. ஆனால் இன்றைக்கு உயர்கல்வி துறை அமைச்சராக கொண்டு போய் ஒரு தாழ்த்தப்பட்டவர் சகோதரர் கோபி செழியனை இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக ஆகியிருக்கிறோம் என்றால் அதுதான் திராவிடம் செய்திருக்கிற புரட்சி. இப்போ அதை சொல்கிறீங்கள, இதை அமைச்சரவையில் 5வது இடத்துக்குள்ளே கொண்டாங்க அவரை அப்படிங்கிற ராமதாஸ், அதுதான் நீங்கள் உண்மையிலுமே திராவிடம் சொல்லிங்க, சமூக நீதினு சொல்லிங்க. மக்களிடத்திலிருந்து வருகிற கோரிக்கையை, மக்களிடத்திலிருந்து வருகிற கருத்தை செவிமடுத்துகிறோம். ஒரு அரசியல் நடத்துகிற தலைவர்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்லி கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. துணை முதல்வராக பதவியேற்றுட்டார் உதயநிதி. உதயநிதிகிட்ட இப்போ நீங்கள் உங்களை மாதிரி நிர்வாகிகளாக இருக்கட்டும், கடைகோடி தொண்டர்களாக இருக்கட்டும், என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் பொது வாழ்க்கையில் எங்களுடைய இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்ததிலிருந்து இதுவரையிலும் அவருடைய அசைவுகளை, பயணத்தை நான் பெரியார் என்கிற அந்த சிந்தனையோடு பார்க்கிறேன். சிறந்த பண்பாளராக இருக்கிறார். அடக்கம் அவையில் முந்திருக்க செய்யும் என்கிற வள்ளுவன் வாக்குக்கு ஏற்ப மிகுந்த எளிமையும் அடக்கமும் இருக்கிறது. அதே போல் அவர் பேசுகிற ஒவ்வொரு வரிக்கும், வார்த்தைகளிலும் திராவிடம் இருக்கிறது. உயிரோட்டமான கேள்விகளை பேசி அதனால் இன்றைக்கு தேசிய அளவிலே விமர்சனங்கள் ஏற்பட்டு எதிரிகள் அதிர்கிற அளவிற்கு, அதாவது நம்மளுடைய தலைவர் பெரியார் சொல்லுகிறார், எதிரிகள் எதை வெறுக்கிறார்களோ, எதை மறுக்கிறார்களோ, எதையெல்லாம் அவர்களை கோபப்படுத்துகிறதோ அதையெல்லாம் உன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்திக்கொள் என்று சொல்லுகிறார். எனவே பெரியார் சொன்ன அதே பார்வையில் கொஞ்சம் கூட பிசறு இல்லாமல், அது சனாதான எதிர்ப்பாக இருந்தாலும், தேசிய அரசியலில் ஒரு செங்கல்லை வைத்து எய்ம்ஸ் என்கிற மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பிரதமருடைய ஏமாற்றத்தை, இது மதுரையில் துவங்கப்பட்ட அந்த எடுக்கப்பட்ட செங்கல் மட்டும் அல்ல, இந்திய ஒன்றியம் முழுவதும் 2024 மோடிக்கு ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சிக்கு நமது இளம் தலைவர், எங்களுடைய தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர் உதயநிதியினுடைய பரப்புரை இந்தியா முழுவதும் அது பிரதிபலித்திருக்கிறது. எப்படி தேசிய அளவில் ராகுல் காந்தியினுடைய பரப்புரையும் நடைப்பயணமும் பிரதிபலிக்கிறதோ, தமிழ்நாட்டினுடைய அரசியலும் இந்திய அளவில் பிரதிபலிக்கிறது. உங்கள் ஊடகம் மூலமாக சொல்லுகிறேன், நடுநிலையோடு தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டினுடைய திட்டமாக இருந்தாலும், தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்க தலைவர்கள், அது கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலினாக இருந்தாலும், இளந்தலைவர் உதயநிதியாக இருந்தாலும், அவர்களுடைய வாய்ஸ் ஸ்பீச் என்று சொல்வார், வார்த்தைகளுக்கு வலிமை இன்றைக்கு இருக்கிறது. 140 கோடி மக்களுக்கான ஜனநாயகம், 140 கோடி மக்களுக்கான சமூக நீதி, 140 கோடி மக்களும் அமைதியாக வாழ்வதற்கான கருத்துரு பெட்டகமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதை உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், உதயநிதியினுடைய வார்த்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கிறது. 140 150 கோடி மக்களுக்கும் எதிர்கால வருகிற சந்ததிகளுக்கு பயன்படுகிறது. எனவே சின்ன வயதில் 47 வயதில் தேசியம் திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஒரு தலைவராக தன்னை தகுதி உள்ள தலைவராக தயார்படுத்தி கொண்டார். எனவே கலைஞரின் பேரன் என்பதை நிரூபித்து விட்டார். பெரியார் அண்ணா கொள்கை வழி வந்த குடும்பம் என்பதை நிரூபித்து விட்டார். இன்றைக்கு தலைவர் திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற அவருடைய தந்தை கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி அமைச்சரவைக்கு தகுதியான ஒரு துணை முதல்வரை தேர்வு செய்திருக்கிறார். எனவே அவருடைய பணி என்பது இன்னும் ஒரு 25 ஆண்டு காலம், 1/4 நூற்றாண்டு காலம் கட்டாயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவைப்படும். அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த இயக்கத்தை வலுவோடு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம்.
பெரியார் காலத்தில், அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்தில் தோன்றாத சாதிய அமைப்புகள் இன்றைக்கு நாளொரு மேனியும் பொழுதோடு வண்ணமும் புதிய புதிய சாதி கட்சிகள் தோன்றிக் கொண்டு இருக்கிறது. தோற்றி வைக்கக்கூடிய சாதிய கட்சிகள் இந்த இனத்தை கூறு போடுகிறது. பெரியார் என்கிற அந்த தத்துவத்தை சிதைப்பதற்கான முயற்சி செய்கிறார். இங்கே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் உதயமாகிற புதிதாக தோன்றுகிற கட்சிகளை தாங்கி பிடிப்பதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏற்படுத்துகிற எல்லா கட்சியும் பாரதிய ஜனதா உடனே ஆள் விட்டு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாளை துவங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற நட்சத்திர நடிகர் அருமை இளவல் விஜய்க்கு கூட நான் சொல்லிக் கொள்கிறேன், அவருக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். இந்த மண்ணில் பெரியார் கொள்கையை, அண்ணா, கலைஞர் என்கிற தத்துவத்தை, சித்தாந்தத்தை நிலைநிறுத்த முயற்சி செய்பவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். வெறும் நடிகர் என்பதனாலேயோ அல்லது நாட்டு மக்களுக்கு தெரிந்த பிரபலம் என்பதனாலேயோ அரசியலை ஒருபொழுதும் கட்டமைக்க முடியாது. எம்ஜிஆருக்கு இருக்கிற ஒரே சொத்து, அவர் திராவிடத்தில் மிளிர்ந்து வெளியே வந்த ஒரே ராயல்ட்டி தான், ஒரு உரிமை தான், வேறு எதுவும் கிடையாது. அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இந்த தலைவர்கள் விட்டு சென்ற தத்துவத்திலெல்லாம் இன்னும் 4 நூற்றாண்டு காலம் இந்த இனத்திற்கு, மொழிக்கு செழுமைப்படுத்துகிற, கூர்மைப்படுத்துகிற, அந்த வெட்பம் தணியாமல் பாதுகாக்கிற ஆற்றல் நம்மிட்டு திராவிடத்தின் பிள்ளை உதயநிதிக்கு இருக்கிறது. எனவே இதை கண்டு யாரும் அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எதுவும் நடந்து விடாது. ஒன்றே ஒன்று நடக்கும், திராவிடமும் திராவிட முன்னேற்ற கழகமும் கட்டுக்காப்போடு காப்பாற்றப்படும். அது செதறுண்டு போக வேண்டும் என்று விரும்புபவர்கள் விமர்சனம் செய்யலாம். இந்த இனமும் மொழியும் பாதுகாக்க வேண்டும் என்பவர்கள் உதயநிதியை பாராட்டுவார்கள், பாதுகாப்பார்கள், அவர் அரசியலுக்கு பின்னாடி நிற்பார்கள். 2024 கழகத் தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அறைகூவலை ஏற்று 200 சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்கள் கூட்டணியும் தொடரும். இது கொள்கை கூட்டணி. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.